நைட் தூங்கறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன யோசிக்கிறோமோ, என்ன பார்க்குறோமோ, அது அப்படியே கனவுல வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் நான் என்ன யோசிச்சுட்டு படுத்தேனாக்கா, இந்த ஃபேன் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. எப்படியாவது பண்ணி க்ளீன் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு, என்னால எனக்கு ஹைட் பத்தாது, க்ளீன் பண்ண முடியாது. அதனால என் வீட்டுக்காரருக்கு என்னைக்கு லீவ் இருக்கோ, அன்னைக்கு க்ளீன் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சிட்டே படுத்தேன். கனவுல கூட நான் தான் க்ளீன் பண்ணுற மாரியே கனவு இருந்துச்சு. கனவுல கூட என்ன நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்றாங்கப்பா. எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டு வேலை, இந்த குழந்தைங்கள பார்த்தது, இதுதான் கனவு இது. என்ன வாழ்க்கடா சாமி! எனக்கு மட்டும் தான் இப்படி கனவு வீதா, உங்களுக்கும் வீதான்ட்டு கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. காலையில் 7:45 தான் ஏஞ்சி கிச்சனுக்கு வந்ததுமே கிச்சன் விட்டு ஓடிடலாம், கடையில் வாங்கிட்டு வர சொல்ல சாப்பாடு அப்படின்னு தான் நினச்சேன். சரி, கடையில் வாங்கிறத நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலான்னு யோசனை பண்ணுறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 8 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி சாதமே செஞ்சிடலான்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். தக்காளி சாதத்துக்கு தாளிச்சு விட்டுட்டேன். சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. அவர் வேறு வேலைக்கு நேரம் வந்து பாக்ஸ்லேயே போட்டு நாங்கள் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ ஒன்று மதியத்துக்கு ஒன்று விட்டு போட்டு விட்டேன் பாக்ஸில். எது எப்படியே தக்காளி சாதம் சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு கல்யாண நாள் பிறந்த நாள் யாராருக்கா இருக்கா, அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.